நம்மளுடைய தார் ராக்ஸுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து நம்ம வந்து நம்மளுடைய நாகர்கோவில்ல இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டர்ல வந்து குடுக்க போறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பொறுத்தவரைக்குமே நமக்கு மேஜரா எந்த ஒரு பெரிய சேஞ்சும் இருக்காது. அன்லெஸ் ஏதாவது ஒரு பார்ட் டேமேஜா இருந்தா மட்டும் நமக்கு ஒரு செலவு பெருசா ஒண்ணு வைக்கும். ஸோ நார்மலா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல என்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆயில் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கூலண்டோட லெவல் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிரைவ் ஷாஃப்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பிரேக் ஃப்ளூயிடு, அதுக்கப்புறம் பார்க்கிங் பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்ஸ்பெக்ஷன்லேயே போயிடும். எல்லாமே இன்ஸ்பெக்ட் பண்ண தான் பண்ணுவாங்க. ஸோ இதில் சார்ஜஸ் அப்படின்னு நமக்கு வருது அப்படின்ற பட்சத்தில் அது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வாட்டர் வாஷில் தான் வரும். ஸோ அதுவும் நம்மளுடைய தார் ராக்ஸ்க்கு வந்து வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போரப்பின் லேயர் போட்டிருக்கனால வெளியே வந்து வாட்டர் வாஷ் வந்து மேக்ஸிமம் கொடுக்க மாட்டோம். ஸோ எங்கே வந்து நம்ம கோட்டிங் போட்டோமோ அங்கேயே தான் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அதனால் வந்து இங்கே வாட்டர் வாஷும் வேணாம்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால் எந்த ஒரு சார்ஜஸுமே நம்மளோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்து கிடையவே கிடையாது. ஸோ ஒருவேளை நீங்கள் வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 500லேருந்து 600 வரும். ஸோ அது மட்டும் தான் அங்கே சார்ஜ். மற்றபடி நீங்கள் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு எந்த ஒரு சார்ஜ் இருக்காது. செகண்ட் சர்வீஸ்க்கு தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கொஞ்சம் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ், அந்த இன்ஜின் ஆயில் இது எல்லாமே அங்கே தான் நடக்கும். ஸோ செகண்ட் சர்வீஸ்ல மட்டும் தான் உங்களுக்கு ஒரு 4,000 6,000 ருபீஸ் வந்து சார்ஜ் வர ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் மஹேந்திராவோட அட்ரினாக்ஸ் கிணறுல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இது நம்ம காரை பற்றி என்னெல்லாம் நமக்கு தெரியும், என்னெல்லாம் இருக்குது, இது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.